அஸ்ஸலாமு அலைக்கும். கப்பல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அத்தியாவசிய உதவிகளுடன் காசாவிற்கு சென்றபோது இஸ்ரேல் அதை தடுத்து நிறுத்தியது. உலக புகழ்பெற்ற ஆர்வலர் கிரேட்டா தன்பெர்க் உட்பட 12 பேர் அந்த கப்பலில் இருந்தனர். ஒரு துளி தண்ணீர் கூட காசாவின் மக்களுக்கு எட்டாமல் இஸ்ரேல் தடுத்தது. ஆனால் சகோதரா, இங்குதான் அல்லாஹ்வின் பெரிய திட்டத்தை நாம் காண்கிறோம். காசாவில் ஒரு சாதாரண நாளில் மக்கள் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டனர். ஒரு கழிவு நீர்க்குழாயிலிருந்து ஒரு கழிவு நீர்க்குழாயிலிருந்து தூய்மையான தெளிவான தண்ணீர் பொங்கி வழிந்தது. மக்கள் முதலில் நம்பவில்லை. அவர்கள் அருகில் ஓடி கண்களை விரித்து இந்த அதிசயத்தை பார்த்தனர். கண்ணீருடனும் ஆச்சரியத்துடனும் அவர்கள் நின்றனர். காசாவில் தண்ணீர் குழாய்கள் உடைக்கப்பட்டு உதவிகள் தடுக்கப்பட்டிருந்தும் இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? இந்த நிகழ்வுக்கு மனித விளக்கம் ஏதுமில்லை. இது அல்லாஹ்வின் அதிசயம். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தூய தண்ணீரை வழங்கி அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தினான். புனித குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எல்லாம் செய்ய முடியும். இந்த தண்ணீர் வெறும் தண்ணீர் அல்ல சகோதரா. இது காசாவின் மக்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம், அல்லாஹ்வின் ஆசீர்வாதம். இந்த அதிசயம் காசாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவியது. ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்திலும் இது எட்டியது. இது நமக்கு நினைவூட்டுகிறது, உலகம் முழுவதும் உன்னை கைவிட்டாலும் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம்காக கடலை பிளந்தவன் காசாவின் மக்களுக்காக கான்கிரீட்டிலிருந்து தண்ணீரை புறப்படுத்தினான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து அவனுக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைப்பவனுக்கு அவன் போதுமானவன். இந்த அதிசயம் காசாவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக காட்டுகிறது. பகைவர்கள் இப்போது வெற்றி பெறுவது போல் தோன்றலாம், ஆனால் இறுதியில் வெற்றி விசுவாசிகளுக்கே. ஏனெனில் அவர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை யாரால் தோற்கடிக்க முடியும்? நாம் பிரார்த்திப்போம், அல்லாஹ் காசாவின் மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரட்டும். அவர்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்கட்டும். ஆமீன்.